இருக்கா? எனக்கு நல்லா புரியுது சார். எனக்கு புரியுது சார். ஓகேங்களா. எனக்கு 2வது நான் ரிவிஷன் பண்ணா எல்லாமே நீங்க சொல்றது ஓகேங்களா. நீங்க எல்லாமே ஓகே. தெளிவா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஈஸியா புரியுற மாட்டேன். ஓகேங்களா. சரி. ரைட். ஓகே. இப்போ ஓகே, நமக்கு ஓகே. வந்து தேங்க்ஸ். ம். இப்ப நான் எடுக்கிறேன் சார். இப்போ மிச்சது இன்னொரு 1/2 மணி நேரம் எடுத்துறேன் ஓகே. கிளாஸ். ரைட், ரைட். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லக்னம் வச்சு எடுக்கிறோம். நம்ம லக்னம்ங்கிற கிளாஸ்க்கு போறோம். ஏன்னா லக்னம்ங்கிறது நம்ம உடம்போட உடம்புல இருக்கிற தலையை குறிக்கிறது. ஓகேங்களா. ஒரு நிமிஷம் இருங்க. ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கான்னு பாக்குறேன். ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம லக்னம்ங்கிறது வந்து நம்மளோட உடம்போட தலையை குறிக்கிறது. ஒரு குழந்தை எப்ப பிறக்குதோ அதோட கிழக்கு பகுதியை நோக்கி, கிழக்கு பகுதியில என்ன லக்னம் இருக்கோ, என்ன ராசி இருக்கோ அதுதான் லக்னம்னு சொல்றோம். சோ சூரியன் உதிக்கும் இடம் கிழக்குங்கிற மாதிரி சூரியனோட தான் இந்த லக்னமும் உதயமாகும். சூரியன் உதயமாகும் போது லக்னமும் உதயமாகும். ஒரு குழந்தை பிறக்கறதுல இருந்து வந்துட்டு கிழக்கு பகுதியில என்ன இது இருக்கோ, என்ன லக்னம் இருக்கோ அதுதான் வந்துட்டு லக்னம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இப்போ லக்னம் கணிக்கும் முறை உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்லி தரேன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம பஞ்சாங்கத்தை ஓபன் பண்ணி வச்சுக்கணும் எப்பவுமே. ஓகேங்களா. லக்னத்தை ஓபன் பண்ணி வச்சு இதை ஓபன் பண்ணி வச்சுக்கணும். ஓபன் பண்ணி வச்சுட்டு எந்த மாசத்துல அந்த குழந்தை பிறக்குதுங்கிறத பார்க்கணும். நான் வந்து அதாவது எந்த வருஷத்துல அந்த குழந்தை பிறந்திருக்குன்னா இதுதான் அந்த வருஷம். அந்த இருக்கக்கூடிய வருஷங்கள் அந்த தமிழ் வருஷம் போட்டோம் இல்லையா. இப்ப சோபக்கிருது வருஷம்னா 2023. ஓகேங்களா. அதுக்கப்புறம் எந்த மாசத்துல அந்த குழந்தை பிறந்திருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் இங்கிலீஷ் தேதியை வச்சு பார்த்தாலும் சரி, இல்ல தமிழ் தேதியை வச்சு பார்த்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த டேட் வந்துடும். இப்போ அன்னைக்கு என்ன லக்னம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேஷ லக்னம் இருப்பு இருக்குன்னு சொல்லுது. ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை 8 மணிக்கு பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 14 ஏப்ரல் 2023 8 மணிக்கு குழந்தை பிறந்திருக்கு. இப்ப இந்த குழந்தையோட லக்னத்தை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா. நம்ம அந்த குழந்தையோட லக்னத்தை கால்குலேட் பண்ணணும். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அன்னைக்கு சூரிய உதயம் எத்தனை மணிக்குங்கிறத பார்க்கணும். இந்த லக்னத்துல இந்த பேஜ்ல பஞ்சாங்கத்தோட பக்கத்துல அது இருக்கும். 6:05 AM சன்ரைஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சார் நீங்க காட்டுற ஸ்கிரீன்ல மேல ஒரு பேஜ் கம்ப்யூட்டர் பேஜ் ஓபன் பண்ணிருக்கீங்க. என்ன சார் புரியல? இல்ல இந்த நீங்க காட்டுற ஒரு பேஜ் இருக்குல்ல லக்கணம் கணக்கிட்டு முறைன்னு அந்த பேஜ்ல வேற ஸ்கிரீன் வந்து ஸ்லைடு ஓபன் ஆயிருக்கு. தெரியும் சார், தெரியும். ரெண்டுமே வச்சு கம்பேர் பண்ணணும் நம்ம. ஓகே ஓகே. ஓகேங்களா. இப்போ சூரியன் வந்துட்டு 6:05க்கு உதயம் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 14ஆம் தேதி எடுத்தாச்சு. இப்போ மேஷ லக்ன இருப்பு 4 நாழிகை 35 வினாடின்னு இருக்கு. இப்ப இது எல்லாமே இங்கிலீஷ் கேலண்டர்ல இருக்கு. ஐஎஸ்டில இருக்கு, இங்கிலீஷ் டைமிங்ல இருக்கு. இது தமிழ் டைமிங்ல இருக்கு. இப்போ இத வந்து நம்ம இங்கிலீஷ் டைமுக்கு மாத்தணும். ஓகேங்களா. அப்ப என்ன பண்ணணும்னா ஒரு நாழிகை இஸ் ஈக்குவல் டு 24 மினிட்ஸ். ஒரு நாழிகைனா ஓகேங்களா. இங்க பாத்துக்கோங்க. 4 நாழிகை 35 வினாடி. இது தமிழ்ல இருக்கு. ஓகேங்களா. இப்ப வந்து இதை வந்து மினிட்ஸா மாத்தணும் நம்ம. 4 × 24 பிளஸ் 35 வினாடி இன்டூ டிவைடட் பை 60 × 24 இஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறத போடணும். ஓகேங்களா. இப்போ கால்குலேட்டர் ஓபன் பண்ணீங்கன்னா 4 × 24 எவ்வளோ 96 பிளஸ் 35 டிவைடட் பை 60 × 24 14 இஸ் ஈக்குவல் டு 96 பிளஸ் 14 110. ஓகேங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்? 115 நிமிஷம் 110 மினிட்ஸ்னு வருது. 110 மினிட்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1 hour 50 minutes. ஓகேங்களா. 1 hour 50 minutes. இப்ப சூரிய உதயம் ஆனது எத்தனை மணிக்கு? 6 மணி 5 நிமிஷத்துக்கு சூரிய உதயம் ஆயிருக்கு. அதுல இருந்து நம்ம ஒரு மணி நேரம் 50 நிமிஷத்தை பிரிச்சோம் அப்படின்னா 7 மணி 55 AM வரைக்கும் மேஷ லக்னம்னு அர்த்தம். ஓகேங்களா.
இப்ப குழந்தை பிறந்தது 8 மணிக்கு. அப்ப மேஷத்துக்கு அப்புறம் என்ன வரும்? ரிஷபம் வரும். அப்போ 8 மணிக்கு ரிஷப லக்னம் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிட்டு நம்ம வந்து ரிஷப லக்னத்தை மார்க் பண்ணிடலாம். புரியுதா சார் எப்படி கால்குலேட் பண்ணேன்னு? சார் இன்னொரு தடவை பண்ணுங்க சார். ஓகே ஃபைன். இப்போ ஒரு குழந்தை வந்து ஏப்ரல் 14 2023 பிறந்திருக்கு. காலையில 8 மணிக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு அன்னைக்கு சூரிய உதயம் காலையில 6 மணி 5 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு சூரிய உதயம் ஆகுது. இப்போ அன்னைக்கு காலையில ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு மேஷ லக்ன இருப்பு போட்டிருக்கு இல்லையா? மேஷ லக்ன இருப்பு வந்து 4 நாழிகை 35 வினாடின்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? இதுல இருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ ஒரு நாழிகைனா 24 நிமிஷம்னு அர்த்தம். ஓகேங்களா? 35 வினாடியும் நம்ம நிமிஷமா மாத்தணும். 4 நாழிகையும் நம்ம நிமிஷமா மாத்தணும். இப்ப என்ன பண்ணிட்டேன்? 4 × 24 போட்டேன்னா 96 நிமிஷம் வந்துருது. ஓகேங்களா? 4 × 24 94 வந்துருது. இப்போ இந்த 35 வினாடியா நிமிஷமா மாத்தணும்னா இதுதான் ஃபார்முலா. 35 / 60 × 24. அப்போ 35 வினாடினா 14 நிமிஷம்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப 96 14னா 110 நிமிஷம் வருது. 110 நிமிஷம்னா 1 மணி நேரம் 50 நிமிஷம். கரெக்டா சார்? இப்ப 120 நிமிஷம்னா 2 மணி நேரம். 110 நிமிஷம்னா 1 மணி நேரம் 50 நிமிஷம். இல்லையா? இப்ப என்ன பண்ணிட்டேன்? இந்த 1 ஹவர் 50 நிமிஷத்தை சூரிய உதயத்தோட ஆட் பண்ணிட்டேன். இது சன்ரைஸ். இது வந்து மேஷ லக்னம். சார் ஒரு லக்னம் வந்து 1 மணி நேரம் 50 நிமிஷம் தான் வெளியே. அதுக்கப்புறம் அது அடுத்த லக்னத்துக்கு இல்ல. அதாவது அன்னைக்கு இருப்பு நான் லக்னங்கிறத பின்னாடி கால்குலேட் பண்றேன். அன்னைக்கு எவ்வளவு இருப்பு இருக்குன்னு இப்ப சூரிய உதயத்தோட எவ்வளவு பாக்கி இருக்குங்கிறத மட்டும்தான் ஃபர்ஸ்ட் லக்னம் மட்டும்தான் நீங்க இப்படி கால்குலேட் பண்ணணும். அடுத்த லக்னத்துக்கு டேபிள் இருக்கு பின்னாடி நான் சொல்றேன். முதல் லக்னம் மட்டும் அது குழந்தை பிறந்துச்சுன்னா சூரிய உதயத்திலேருந்து முதல் லக்னம் மட்டும் இந்த கால்குலேஷன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு லக்னம் என்ன டைம்ங்கிறது உங்களுக்கு இங்க வந்துடும். நீங்க பாருங்க மறுநாளைக்கு அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா 4 மணி நேரம் 24 வினாடி தான் வருது. 8 வினாடி குறைஞ்சிருச்சு பாருங்க. இருப்பு குறைஞ்சுக்கிட்டே வரும் நமக்கு. இதுவே இந்த குழந்தை வந்து மே 1ஆம் தேதி பிறந்துச்சுன்னா 2 வினாடி தான் இருக்கு. 48 நிமிஷம் தான் இருக்கு இந்த லக்னமே. நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டே வாங்க. இதுல பாத்துக்கிட்டே வாங்க. மேஷ இருப்பாங்க போக குறைஞ்சுக்கிட்டே வரும். இது முதல் லக்னத்துக்கு மட்டும் முதல் லக்னம் ஃபர்ஸ்ட் லக்னம் அன்னைக்கு கால்குலேட் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா. ஆமா 4:27 4:19 4:10 4:1 குறைஞ்சுக்கிட்டே வருதா? அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வருதா? இது மட்டும் தான் வந்து பண்றதுக்கு இந்த கால்குலேஷன். இத பண்ணி முடிச்சுட்டு இங்க வந்து டேபிளுக்கு வந்தீங்கன்னா லக்னத்தோட கால்குலேஷன் வந்துடும் உங்களுக்கு எல்லா லக்னமும். இப்போ மேஷ லக்னத்துக்கு இந்த டைமிங் எடுத்துக்க கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணிட்டோம். மத்த கிரக லக்னம் எல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணிக்கிட்டே வரலாம் இதை வச்சு. இருப்பு எந்த இருப்புன்னு சொல்லுதோ அந்த லக்னத்தை நம்ம இதுல டேபிள்ல இருந்து எடுக்கக்கூடாது. இருப்பு இருக்கிற லக்னத்தை நீங்க கால்குலேட்டிவா போட்டுறணும். இருப்புக்கு அப்புறம் வரக்கூடிய லக்னங்கள் எல்லாமே இதுல இருந்து எடுத்துடலாம் நீங்க. ஓகே சார். ஓகேவா? சூப்பர் சார். டக்குன்னு பிடிச்சிட்டீங்க. சரி அடுத்து வந்துட்டு நான் எடுக்கக்கூடியது வந்து ராசி லக்ன பலன்கள். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து 12 ராசிகள் இருக்கு. 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு அதிபதி இருப்பாங்க. ஓகேங்களா? அதிபதினா அவங்களுக்கு அதான் ஆட்சி வீடுன்னு அர்த்தம். இந்த ஆட்சி டேபிள பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க அதை ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, நான் திருப்பி எடுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதி இருப்பாங்க. அப்புறம் சில கிரகங்கள் அந்த வீட்டுல போய் உச்சமாகும். சில கிரகங்கள் அதை போயிட்டு அந்த வீட்டுல போய் நீச்சமாகும். இதை பொறுத்து தான் அவங்களுடைய கேரக்டர்ஸ் வரும். லக்னமா இருந்தாலும் சரி, ராசியா இருந்தாலும் சரி. சந்திரன் எந்த ராசியில நிக்கிறாரோ அதான் நம்ம ராசி. ஓகேங்களா? சோ ராசிக்கும் சரி லக்னத்துக்கும் சரி நமக்கு என்ன பலன்கள்ங்கிறது இதுல தெரிஞ்சிடும் கிளியர் கட்டா. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது மேஷ ராசி. மேஷ ராசி மட்டும் பார்க்க கூடாது. மேஷமும் விருச்சிகமும் பார்க்கணும். ஏன்னா இது ரெண்டும் தான் செவ்வாயோட வீடு. இங்க பாத்தீங்கன்னா விருச்சிகத்துக்கும் அதிபதி செவ்வாய்னு வரும், மேஷத்துக்கும் அதிபதி செவ்வாய்னு வரும். இப்போ நம்ம ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான அணி இருக்கு. ஒண்ணு குரு அணி, இன்னொன்னு சுக்கிரன் அணி. குரு அணியில யார் இருப்பாங்கன்னா டேபிள்ல போட்டு வரைஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு.
ஒண்ணு குருவோட அணி, இன்னொன்னு வந்து சுக்கிரனோட அணி. ஓகேங்களா? சோ குரு அணியில யார் இருப்பான்னா குரு, சூரியன், சந்திரன், செவ்வாய். இவங்க எல்லாம் குரு அணியில இருப்பாங்க. சோ இந்த இந்த 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ராசியில இருக்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அதுக்கப்புறம் சுக்கிரன் அணியில பாத்தீங்கன்னா சுக்கிரன், சனி, ராகு, கேது, அப்புறம் புதன். புதன் எப்படின்னு கேட்டீங்கன்னா புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு புதன் வந்து பாபரோட சேர்ந்து இருந்தாரு அப்படின்னா, அதாவது பாபர்னா யாரு? சூரியன், சனி, ராகு, கேதுவோட சேர்ந்து இருந்தாருன்னா சுக்கிரன் அணிக்கு வந்துருவாரு. தனியா இருந்தாலோ இல்ல குரு சுக்கிரனோட சேர்ந்து இருந்தாலோ அவர் குரு அணிக்கு போயிடுவாரு. ஓகேங்களா? புதன் மட்டும் 50-50 வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பலன்கள் வந்து ராசியோட பலன்களை சொல்லணும். நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து மேஷமும் விருச்சிகமும் பாத்துருவோம். மேஷத்துக்கும் விருச்சிக ராசிக்கும் பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் தான் அதிபதி. வந்துட்டு ஒரு நிமிஷம். செவ்வாய் தான் அதிபதி. அவருக்கு ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன் அண்ட் குரு. எனிமின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன், புதன், சனி, ராகு, கேது இவங்க எல்லாம் கெடுதல் பண்ணுவாங்க. இந்த மேஷ ராசியிலயோ மேஷ லக்னத்திலயோ என்னன்னா சூரியன் உச்சமாயிடுவாரு, செவ்வாய் ஆட்சி பெறுவாரு. சோ ரெண்டுமே வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப அக்ரஸிவான ஒரு கிரகங்கள். அதனால அவங்க என்னவா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கான்பிடென்டா இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ரொம்ப பிடிவாதம் பிடிச்சவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி இருப்பாங்க வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு விருச்சிகத்துல பாத்தீங்கன்னா அங்க வந்து சந்திரன் நீச்சம் ஆயிடுறாரு. சோ வந்து மனோ சம்பந்தமான விஷயத்துல வந்து அவங்க வீக் ஆயிடுறாங்க. சோ அதனால அதே குணங்கள் தான் இருக்கும். அதே குரூர குணங்கள் தான் இருக்கும். அதாவது ரொம்ப ஹார்ஷா பேசுறது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுறது எல்லாமே இருக்கும். என்ன மேஷ லக்னக்காரங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பேசுவாங்க. விருச்சிகம் யோசிக்காமயே பேசுவாங்க பட்டுன்னு. அது மட்டும் தான் பிரச்சனையே தவிர மத்தபடி மன வலிமை, வாக்கு சாதுரியம், தனவான், புத்திமான் இது எல்லாமே அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆயிடும். ஓகேங்களா? இத ஒரு தடவை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து வந்துட்டு சார் ஏதாவது டவுட் இருக்கா சார்? சார் புரியுதான்னு இப்ப சொல்லுங்க. மேஷத்துக்கும் விருச்சத்துக்கும் சொன்னீங்க. பட் அதே செவ்வாய் 2 இடத்துக்கு வேற வேற மாதிரி டிஃபரெண்ட் கேரக்டர் சார். 2 செவ்வாய் அதே இடத்துல வேற வேற மாதிரி கேரக்டர் வேலை செய்யலான்னு கேட்டேன். ஆமா சார். ஏன்னா நீங்க மேஷ ராசியில பாத்தீங்கன்னா சூரியன் உச்சமாறாரு அங்க. ஆமா. சனி நீச்சமாறாரு மேஷத்துல. அதே விருச்சிகத்துல வந்து சந்திரன் நீச்சமாறாரு. சோ இவங்களுக்கு மேஷ ராசிக்கு வந்து செவ்வாய்னால கிடையாது, மத்த கிரகங்கள்னால வந்துட்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வலிமை ஜாஸ்தியா இருக்கும். இவங்களுக்கு வந்து வலிமை கம்மியா இருக்கும். ஓகே 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 சார். இது ஓகே. இப்ப வந்து செவ்வாய் வந்து சந்திரன் வந்து நீசமறனால செவ்வாயோட பவர் குறையுதாங்க. எப்படி சொல்ல வரீங்க? செவ்வாயோட இங்க வந்து பவர் சனி குறையாது, நீச்சம். மன வலிமை குறையுது. ஓகே 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 சார். அதோட சம்பந்தம் ஈடுபாடு உண்டு. ஈடுபாடு உண்டு. தொடர்பு உண்டு. மன வலிமை குறையுதுல. சந்திரன் நீச்சமாகும் போது மனோகாரகன் நீச்சமாகும் போது மன வலிமை குறைஞ்சிருது இல்ல. ஓகே ஓகே சார். ஓகே ரைட். அதுதான் 2 பேருக்கும் கேரக்டர் ஒரே மாதிரி தான் இருக்கும். செவ்வாய்னால கேரக்டர் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இவங்க மன வலிமையோட பேசுவாங்க, இவங்க மன வலிமை இல்லாம பேசுவாங்க. ஓகே சார் ரைட். ஓகேங்களா? இதே மாதிரிதான் ரிஷபத்துக்கும் வந்துட்டு துலாத்துக்கும். இங்க ரிஷபம் வந்துட்டு ரிஷபத்துக்கும் துலாமும் ரெண்டுமே சுக்கிரனோட வீடு தான். அங்க சனி, ராகு, கேது, புதன் ஃப்ரெண்டு தான். ஆனா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு துலாம வந்து கொஞ்சம் டிசிப்ளின்டா இருப்பாங்க. ஏற்கனவே தராசு மாதிரி அங்க வந்து சனி வந்து உச்சமாகிறாரு எங்க துலாத்துல. அப்போ ரிஷபம் வந்துட்டு அவங்க காரியம் சாதிச்சுக்கணும்னா என்ன வேணா பண்ணுவாங்க, எப்படி வேணா என்ன காரியம் சாதிச்சுப்பாங்க. துலாம் அப்படி கிடையாது, கொஞ்சம் டிசிப்ளின்டா காரியம் சாதிப்பாங்க. ஓகே ஓகே ஓகேங்களா? இப்ப அடுத்து வந்து நம்ம வந்து பார்க்க போறது மிதுனமும் கன்னியும். அது ரெண்டுமே புதனோட வீடு தான். இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ரெண்டுமே புதனோட சாரம் இருக்கும். அதாவது கணக்கன், அதுக்கப்புறம் வந்து கலைகள், அதுக்கப்புறம் வந்து பிசினஸ், இது எல்லாமே புதனோட இதுதான். ஐடி, கம்யூனிகேஷன் இது எல்லாமே புதனோட விஷயங்கள் தான். தாய்மாமன் இதெல்லாம். இப்ப வந்து என்னன்னா
கன்னியில தான் புதன் வந்து ஆட்சி பெறாரு, மூல திரிகோணம் பெறாரு, அதுக்கப்புறம் உச்சமும் பெறாரு. அதனால மிதுனத்தை விட கன்னியில தான் புதன் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாரு. இப்போ புதன் வந்துட்டு அங்க கன்னியில உட்கார்ந்து இருக்கும் போது என்ன பண்ணுவாரு அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்றது அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ ரொம்ப தூக்கி கொடுப்பாரு. அதாவது மிதுனத்தை விட கன்னியில புதனோட தாக்கம் ஜாஸ்தியா இருக்கும். யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல புதனோட ஓகே ஆட்சி உச்சம் வீடு பெறதுனால. ஓகேங்களா? இப்ப அடுத்து பார்க்கக்கூடியது கடகம். கடகம் ஒரே வீடு தான் சந்திரனுக்கு. ஏன்னா எப்படி அம்மா, அப்பா ஒருத்தங்க இருப்பாங்களோ, அதே மாரி சூரியன், சந்திரனும் ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாங்க. சூரியன் அப்பா, சந்திரன் அம்மா. சோ கடகம்ங்கிறது ஒரே வீடு தான். இருக்கிறதுலயே சிறந்த லக்னம் தான் கடக லக்னம் தான். ஏன்னா அங்க குரு உச்சம் பெறாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? குரு உச்சம் பெறாரு. அந்த இடத்துல கடகத்துக்கு வந்து நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்துட்டு அ அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன். குரு உச்சம் பெறாரு, சந்திரன் ஆட்சி பெறாரு. அந்த இடத்துல செவ்வாய் நீச்சமும் பெறாரு. இப்போ செவ்வாய் தான் வந்து எடுத்த உடனே ஒரு காரியத்தை முடிக்கணுங்கிற அவசரமா பண்ணக்கூடிய விஷயங்கள். அது எதுவுமே இருக்காது. நிதானமா யோசிச்சு, நிதானமா ஒரு விஷயத்த வந்து செய்வாங்க. இருக்கிறதுலயே கடக லக்னம் தான் சிறந்த லக்னம் அப்படின்னு சொல்றது. இது நம்ம சொல்லல, எல்லா முனிவர்களும் சொன்னது. அப்புறம் சிம்மம். ஓகேங்களா? சிம்மம் பாத்தீங்கன்னா சூரியனோட மூல திரிகோண வீடும் அதுதான், ஆட்சி வீடும் அதுதான். அங்க யாரும் உச்சமும் பெறல, யாரும் நீச்சமும் பெறல. சிங்கிள் சோலோ ஹீரோ தான் அங்க சூரியன் வந்துட்டு. அதாவது என்ன சொல்றது? தன்மானம் தன்மானம் ஜாஸ்தியா இருக்கும். அப்புறம் கௌரவம் ஜாஸ்தியா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப வலிமையா இருப்பாங்க. கவர்மெண்ட்டோட பெரிய பெரிய தொழில் எல்லாம் இவங்க போய் உட்காருவாங்க. ஏன்னா என்ன சொல்றது? ரொம்ப ஆக்டிவா துரு 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 துருன்னு இருப்பாங்க. சிம்ம லக்னக்காரங்களோ, இல்ல சிம்ம ராசிக்காரங்களோ நீங்க பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே ஓகே. ரைட். சோ நம்ம அடுத்து வந்து இப்ப அடுத்து சனி பகவானோட வீடும், குருவோட வீடும் மட்டும் தான் பார்க்கணும். சோ குருக்கு 2 வீடு தனுசும், மீனமும். இதுல தனுசு வீட்ல தான் அவருக்கு மூல திரிகோணம் பெறுறாரு. தனுசுல யாரும் உச்ச நீச்சம் பெறல. சோ குருவோட அத்தனை அத்தனை கேரக்டரிஸ்டிக்ஸும் தனுசுக்கு வந்துரும். ஓகேங்களா? வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, வந்துட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லி தர்றது, அப்புறம் வந்துட்டு ஊருக்காக உழைக்கிறது, ஒரு விஷயத்த புடிச்சாங்கன்னா, அந்த விஷயத்த கரெக்ட்டா செஞ்சு முடிக்கிறது, எந்த விதமான பிச்சு பிசுறு இல்லாம இதெல்லாம் தனுசு பண்ணிடும். ஓகேங்களா? அடுத்து வந்து மீனம். மீனம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்துட்டு மீனம் வந்து பாத்தீங்கன்னா, அதுதான் குருவோட என்ன சொல்றது? சுக்கிரனோட உச்ச வீடு. ஓகேங்களா? சுக்கிரன் அங்க உச்சம் பெறதுனால என்ன ஆகும்னா, கொஞ்சம் பெண் தன்மைகள் ஜாஸ்தியா இருக்கும். சுக்கிரன் உச்சம் பெறாரு அப்படிங்கிறதுனால. குரு குரு அளவுக்கு அது தனுசு அளவுக்கு இங்க மீனம் வந்து அவ்வளோ எஃபெக்டிவான ஹவுஸ் எல்லாம் கிடையாது. அது கொஞ்சம் சுமாரான வீடு தான். ஏன்னா குருவோட ஆட்சி வீடு பிளஸ் சுக்கிரனோட உச்ச வீடுனா 2 பேரும் சுபாவ சத்ரு. அது செட் ஆகாது. அதனால வந்துட்டு என்ன சொல்றது? ஒரு ஒரு கொஞ்சம் என்ன அடுத்தவங்களுக்காக கொஞ்சம் ஏமாறக்கூடிய கேரக்டர்ஸா இருப்பாங்க. இந்த மீன ராசிக்காரங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கும்பம், மகரம். இதுல பாத்தீங்கன்னா, கும்பம் தான் அவரோட மூல திரிகோண வீடு. சனியோட வீடு. இந்த 2மே சுமாரா கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் இருக்கும். பெரிய வித்தியாசங்கள்லாம் இருக்காது 2. ஒரு நிமிஷம் இருங்க. யாரோ ஜாயின் பண்றாங்க. ஓகே சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். ஹலோ? யார் இது? ஜாயின் பண்ணாங்க. அப்புறம் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ வந்துட்டு இப்ப வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? இப்ப வந்து இது மகரமும், கும்பமும் வந்துட்டு கொஞ்சம் அ ஒரே மாரி தான் கேரக்டர்ஸ் இருக்கும். நீங்க படிச்சீங்கனாலே புரியும். இந்த 2 இது படிச்சீங்கனாலே. வந்துட்டு அ மகரத்துல குரு நீச்சமாயிடுவாரு. அதனால வந்துட்டு கும்பத்த விட கொஞ்சம் மகரம் வந்து கொஞ்சம் சுயநலவாதியா இருப்பாங்க. அவ்வளதான். வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்கா சார் உங்களுக்கு இதுல? சார் ஓகே சார். ரைட். ரைட். சரி அடுத்து வந்து அபிஜித் முகூர்த்தத்த பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா?
சோ இப்ப வந்து நம்ம எல்லா நாளும் முகூர்த்த நாள் கிடையாது இல்ல சார். நமக்கு வந்து எல்லா நாளும் முகூர்த்த நாள் கிடையாது. முகூர்த்த நாள் நமக்கு வந்து வந்துட்டு தேடிதான் கண்டுபிடிச்சு எடுக்கணும். ஒரு ஜோசியர்கிட்ட போணும், பார்க்கணும், எல்லாம் பண்ணணும். ஆனா நம்ம கடவுள் வந்து நமக்கு குடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபிஜித் முகூர்த்தம். அதாவது ஒரு நாளைக்கு 16 முகூர்த்தம் வரும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும். அது உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல வரும். உங்களுக்கு அடுத்த செஷன்ல வந்து வரும். முகூர்த்தம் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லிட்டு. சோ வந்துட்டு 16 அ அது பேர் என்ன? அ ஆ. ஒரு நாளைக்கு அபிஷேக் முகூர்த்தம். 16 முகூர்த்தம் 16 முகூர்த்தம் வரும். அதுல வந்து 8வது முகூர்த்தம் தான் சாரி 15 முகூர்த்தம் வரும். அதுல 8வது முகூர்த்தம் தான் இந்த அபிஜித் முகூர்த்தம். டெய்லி வரும். புதன்கிழமைய தவிர டெய்லி இந்த அபிஜித் முகூர்த்தம் வரும். இந்த அபிஜித் முகூர்த்தத்துல நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் அது சிறப்பா இருக்கும். ஏன்னா, ஆ இவர் வந்துட்டு பரமசிவன் வந்து திரிபுராசுரன் அப்படிங்கிற அசுரன அழிக்கிறதுக்கு இந்த டைம் தான் எடுத்துக்கிட்டாரு. ஓகேங்களா? இந்த டைம் எடுத்துட்டு தான் அவர் ஜெயிச்சாரு. இந்த டைம செலக்ட் பண்ணி எடுத்துட்டு அவர் ஜெயிச்சாரு. இது 1. 2வது வந்துட்டு ஆ அ 2வது வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷ்ணுவோட சுதர்சன சக்கரம் இருக்கும் இல்லையா? அது இந்த நேரத்துல தான் செய்யப்பட்டது. அபிஜித் முகூர்த்தத்துல தான் செய்யப்பட்டது. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? சோ இதுதான் நான் எழுதியிருப்பேன் நானு. இத நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்ராக்ஸிமேட்டா என்ன ஒரு 11:30லேருந்து 12:30 வரைக்கும் வரும் இந்த முகூர்த்தம். இந்த டயத்துல எது பண்ணாலும் ஓகே. அபிஜித் முகூர்த்தத்துக்கு 2 விஷயம் தான் ஆகாது. 1 புதன்கிழமை அபிஜித் முகூர்த்தம் வந்து செட் ஆகாது 1. 2வது வந்துட்டு வந்து தெற்கு நோக்கி பயணம் போறதா இருந்தா அபிஜித் முகூர்த்தம் வேலைக்கு ஆகாது. நான் அதுதான் இங்க எழுதியிருக்கேன் நானு. 15 முகூர்த்தத்துல 8வது முகூர்த்தமா வருது. நான் சொன்னது அப்படியே இங்க வரும் உங்களுக்கு. தெற்கு நோக்கி போகக்கூடாதுன்னு சொல்றீங்களா சார்? அதுக்கு எதுவும் ரீசன் இருக்கா சார்? ஒரு ஆ ரீசனபிள் காரணம் உண்டா? இல்ல அத பத்தி எனக்கு ஐடியா இல்ல சார். நானும் அத தேடிட்டு தான் இருக்கேன். ஏன் போக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அத பத்தி எனக்கு ஐடியா இல்ல. பட் இது வந்து ஒரு ஃபார்மேட்டா எனக்கு என் குரு சொல்லிக் குடுத்தாரு. நான் அத அப்படியே உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டேன். ஓகே. 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 எனக்கு அத ரைட் பத்தி சார். எனக்கு ஐடியா இல்ல சார். இருந்துச்சுன்னா சொல்லிருவேன் நான் கண்டிப்பா. ஏதாவது ரீசன் இருக்குமா அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் இருக்குல்ல. இருக்கும். அதுக்காண்டி. ரீசன் ஓகே. இருக்குமா இருக்கும். ஆனா எனக்கு தெரியல. எனக்கு சொல்லிக் குடுத்தவங்க யாருக்கும் அத பத்தி தெற்கு நோக்கி கிளாரிட்டியும் இல்ல. மட்டும் அபிஷேக் முகூர்த்தத்துல தெற்கு நோக்கி மட்டும் பயணம் செய்யக்கூடாது. ஆமா செய்யக்கூடாது. புதன்கிழமை அபிஜித் முகூர்த்தம் வேலை செய்யாது. ஓகே. ஓகே சார். ரைட். ஒரு நிமிஷம் இருங்க. ம்ஹ்ம். ஒண்ணும் ஐடியா இல்ல சார். நான் கேட்டுட்டு சொல்றேன் உங்களுக்கு. அவ்வளவுதான் சார். உங்களுக்கு இதோட பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. பார்ட் 2 நான் நாளைக்கு எடுக்கிறேன் நானு. ம். ஹலோ? சார். ஓகே. ஓகே. ஓகே சார். சூப்பர் சார். கிளாஸ் ஓகே. ஓகே சார். இப்ப யூஸ்ஃபுல்லா ரெக்கார்டிங் இருக்கு. அனுப்பிச்சு விட்டுறேன். 2 ரெக்கார்டிங்கும் அனுப்பிச்சு விட்டுறேன் உங்களுக்கு. ஓகே சார். ரைட். 2 ரெக்கார்டிங்கும் அனுப்பிச்சு விட்டுட்டு, நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு நவாம்ச கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுடுறேன். 2 மணி நேரம். சார் இந்த ஓகே. ஸ்பீட்ல நீங்க படிச்சு ஓகே. இந்த ஸ்பீட்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 1 வாரத்துல கிளாஸ் முடிஞ்சிரும் சார். ஓகே. ஓகே சார். ஒரு டைம் வச்சிருக்கீங்களா? இது இந்த கிளாஸ்க்கு டோட்டல் ஹவர்ஸ் எத்தனை ஹவர்ஸ் இல்ல வச்சிருப்பீங்களா? நான் இத ஆக்சுவலி நான் வந்து இத வந்து பிரிச்சு நான் 3 மாசம் எடுப்பேன். ஆனா அப்படிங்களா? நீங்க வந்து ரொம்ப ஓகே. ஃபாஸ்ட் ஆமா. நீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டா புடிச்சுக்கிறீங்க. கேட்டா ஆன்சர் பண்றீங்க. கொஸ்டின்ஸ் கேட்கிறீங்க. நான் இந்த ஸ்பீட்ல போனீங்கன்னா 1 வாரத்துல முடிச்சுருவேன். ஏன்னா என்ன நீங்க மனப்பாட பகுதி பண்ண வேண்டியதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நானே ம். எல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கு. அப்படிங்களா? ஓகே. ஓகே. ம். சரி நாளைக்கு சரிங்க நான் சார். ஃபேஸ் 2 முடிச்சிடுறேன். உங்களுக்கு ஃபேஸ் 2 முடிச்சிட்டனால உங்களுக்கு பாதி நான் 2 மணி நேரம் வச்சு ஃபேஸ் 2 முடிச்சிடுறேன் நானு. ஓகே சார். ஓகே சார். சூப்பர் சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ. ஓகே. நன்றி. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி சார். தேங்க் யூ வாழ்த்துக்கள். சார். தேங்க் யூ. ஓகே.